என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தின் இந்த சிறிய தியானத்தில் இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பாளையம் இறங்கின ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸையும் நம்ம தியானிக்க தேவன் கிருபை தருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தொடர்ந்து நம்மோடு ஆண்டவர் பேசுவாராக. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனம். தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள். முக்கியமான ஒரு அழகான ஒரு இடம் மித்கா. இதுல எந்த சம்பவங்களும் இல்லை, எனவே தான் நம்ம பேரை வச்சு தியானிக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். இந்த மித்கா அப்படின்னு சொன்னா இனிமையான தன்மை அப்படின்னு பொருள். பிளசன்ட், ஸ்வீட்னஸ் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். மித்கா ஒரு அழகான ஒரு பேர். யோசித்து பாருங்க, மாரா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க பாளையம் இறங்கினாங்க. அந்த தண்ணீர் குடிக்க முடியாத அளவு அது கசப்பாக இருந்தது. மாராவின் தண்ணீர் கசப்பான தண்ணீர். மாரா என்றால் கசப்பு. இந்த மாராவின் தண்ணீர் மதுரமானது. ஆனால் இங்கே தேவன் மித்காவுக்கு கொண்டு வருகிறார். மித்காவின் அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒருவேளை ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேவன் சில பாதைகளில் நம்மை நடத்தும் போது கசப்பான பாதை, ஏற்றுக்கொள்ள முடியாத பாதையாக இருந்தாலும் அந்த கல்வாரி சிலுவை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் மதுரத்தை கொடுக்கிறார். ஆனால் அதோடு கூட எல்லா நேரமும் கசப்பு வருமா? வராது. தேவன் சில நேரங்களிலே நமக்கு இனிமையையும் கட்டளையிடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், எந்த சூழ்நிலையையும் தேவன் நமக்கு இனிமையாகவே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை மாரா என்னும் இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அங்கே மித்காவை அனுபவிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 3 காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த மித்காவுக்கு இன்னொரு அழகான ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தேன். அதில் முகாமில் அமைதி, அதாவது ஒரு பீஸ் இந்த கேம்ப் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு அர்த்தத்தையும் பார்த்தேன். முகாமில் அமைதி, அந்த கேம்பில், அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு அமைதி, சலசலப்பு. ஐயோ, நாங்கள் அலைந்து திரிந்து தேராக் இதில் எவ்வளோ நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு வேதனையோட அடுத்தடுத்துக்கு பாளையம் இறங்கினா தேவன் ஒரு அமைதியை கொடுக்கிறார். முகாமில் அமைதி, மித்கா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் முகாமில் அமைதியற்ற நிலைமை இருக்கலாம், அல்லது ஒரு இனிமையற்ற ஒரு நிலை இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் இருக்கிற இனிமையெல்லாம் நான் இழந்துட்டேனே அப்படின்னு கசந்து போன அனுபவத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். தேவன் உங்கள் கூடாரத்தில் ஒரு அமைதியையும் இனிமையையும் ஆண்டவர் தர விரும்புகிறார். எப்பொழுது அந்த இனிமை கிடைக்கும்? 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். இந்த ஸ்வீட்னஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஏதோ எனக்கு பிடிச்சமான ஒன்று நடக்கிறதுனால வருகிற இனிமை அல்ல, எனக்கு பிடித்தமான ஒருவரை பார்ப்பதனால் வருகிற இனிமை அல்ல, எனக்கு சாதகமாக எல்லா சூழ்நிலையும் இருக்கிறதுனால வருகிற இனிமை அல்ல. பிரியமானவர்களே, இதெல்லாம் தற்காலிகமானது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் மாராவிலும் மித்காவை அனுபவிக்க முடியும். உங்களால் முடியுதா? சில நேரம் பாருங்களேன், நம்ம ஒரு இடத்துல வரும்போது ஒரு நல்ல சூழ்நிலையை அனுபவிக்கிறோம், ஆனால் அடுத்த இடத்துல வரும்போது ஏன் எனக்குன்னு சொல்லி புலம்பி அழுது நம்ம வாழ்க்கை, நம்ம சமாதானம், நம்முடைய நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து போகிறோம். ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த மித்காவின் அனுபவத்தை நமக்குள் வைக்க விரும்புகிறார். இது ஏதோ ஒன்று காடை கிடைச்சதுனால மகிழ்ந்து போய் எடுத்தாங்களே, பொறுக்குனாங்களே, அதனால வந்தது அல்ல. செங்கடல் பிளந்த போது ஆடி பாடினாங்களே, அந்த அற்புதத்தை பார்த்ததுனால இந்த மித்காவா? இல்லை. ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக நீங்கள் மித்காவின் அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் அது உண்மையான மித்கா கிடையாது. வாழ்வில் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மித்காவை தர விரும்புகிறார். எப்பொழுது? இங்கே வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். என்ன டேஸ்ட், ஹவு ஸ்வீட் இட் இஸ். எப்போ? எது? உம்முடைய வார்த்தை. கொடுத்துட்டார் வார்த்தையை. ஆண்டவர் மோசையை கூட்டிட்டு போய் மலையில் 40 நாள் தங்க வச்சு வார்த்தையை கொடுத்துட்டார். இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை
எரேமியா சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய வசனம் கிடைச்ச உடனே நான் உட்கொண்டேன். அதுதான். ஒருவேளை அது கிடைக்கும் போது கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் அது நமக்குள் செல்லும் பொழுது அது இனிமையை கொடுக்கும். பிரியமானவர்களே, இது முதலாவது வார்த்தையில் கிடைக்கும் இனிமை. வார்த்தையில் கிடைக்கும் இனிமை. உங்கள் வாழ்க்கையில் வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற பழக்கம் இருக்கா? பைபிளை நீங்கள் தொடலை, பைபிளை நீங்கள் படிக்கலைன்னா சம்பவங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும்போது தான் ஒரு லைட்டாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இனிமை கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சூழ்நிலையில் உட்காந்து திரும்ப இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அழுவோம். ஆனால் வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா சம்பவம் சாதகமாக இருக்கோ இல்லையோ, சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் எனக்கு இனிமை என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. காரணம், இந்த சூழ்நிலையினால் எனக்கு கிடைத்ததில்லை, அவருடைய வார்த்தையினால் கிடைத்த இனிமை. ஒன்று, வார்த்தையினால் கிடைக்கும் இனிமை. இரண்டாவது, 104வது சங்கீதம் 34வது வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். என்னுடைய தியானத்தினால் கிடைக்கிற இனிமை. ஒன்று, வார்த்தை கிடைக்கும் போது கிடைக்கிற இனிமை. சரி, வார்த்தை கிடைச்சிருச்சு, அந்த வார்த்தையை ஒரு நாள் ஃபுல்லாக தியானிக்கணும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஒட்டகங்கள் வர கண்டான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்குள்ள அந்த குவைட் டைம் எப்பவுமே வேணும். நிறைய பேர் வேதத்தை படிக்கிறாங்க, கடகடன்னு வாசித்து முடிச்சுட்டு நம்ம கூட ஃபுல் பைபிள் முழங்கால நின்று படிக்கணுன்ற ஒரு சேலஞ்சு வச்சுருக்கிறோம். நிறைய பேர் படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கடமைக்காக படிச்சதீங்களோ, எவ்வளவு தூரம் அதை நீங்கள் உள்ளே கொண்டு சென்று தியானிக்கிறீர்கள்? இன்றைக்கி என் கூட கர்த்தர் என்ன பேசினார், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார், என்னுடைய வாழ்க்கையில் எதை வேண்டான்னு சொல்கிறாரு, இதெல்லாம் உட்காந்து தியானித்து அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் உங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலைப்படுத்தி அவருக்குள்ளே ஊன்ற கட்டப்படுகிற அனுபவம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? தியானம். தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். பிரியமானவர்களே, குவைட் டைம் வைங்க. எப்போ பைபிள் படிச்சிட்டாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து படித்ததை அசைப்போடுங்க, தியானிங்க. அந்த நாள் முழுசும் அது உங்கள் சிந்தையில் ரிங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஏதோ கர்த்தர் இன்னைக்கு பேசினார், இந்த வார்த்தை இன்னைக்கு பேசினார். நான் சேலஞ்ச் பண்ணுவேன், நீங்கள் அப்படி தியானத்தோடு உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு திரும்ப வீடு போய் சேரும் வரை அல்லது இரவு படுக்கும் வரை அந்த தியானத்தில் இருப்பீங்க அப்படின்னா, அந்த தியானம் உங்கள் சிந்தையில் இருக்கும் என்றால், உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால், அன்றைக்கி அந்த சம்பவங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கூடிய ஞானத்தின் கிருபையும் கர்த்தர் தருவார். தியானத்தால் கிடைக்கும் இனிமை. முதலாவது, வார்த்தையால் கிடைக்கும் இனிமை. மூன்றாவது, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 34:8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டேஸ்ட் அண்ட் சீ, இந்த டேஸ்ட் அண்ட் சீ, அதில் இருக்கிற அந்த ஒரு இனிமை இருக்குது பாருங்கள். எப்போ அவர் நல்லவருங்க, அவர் நல்லவர். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் டேஸ்ட் அண்ட் சீ, சாப்பிட்டு பாருப்பா, அவரை ருசிச்சு பாருப்பா. ஏன்? அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவரை நம்புகிற பிள்ளைங்க லைஃப்பில் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாமே இனிமை தான். அவரை நம்பி இருந்தால், மாறாவாக இருந்தாலும் ஒரு இனிமையை கர்த்தர் வைப்பார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ரெவிதியமாக இருக்கட்டும், ஒரு இனிமை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. இந்த இனிமையை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மாத்திரம் அனுபவிக்கின்ற ஒன்றாக மாற்றாமல், வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை உங்கள் வாழ்வு இனிமையாக இருக்கட்டும். எப்பொழுது தெரியுமா? வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கிடைக்கிற இனிமை, அதை தியானிக்கும் போது கிடைக்கிற இனிமை, அவரை நம்பி இருக்கும்போது கிடைக்கிற இனிமை. நான் நம்புகிறேன், அதனால தான், அவரை நம்புறதுனால தான் நான் அவரை ருசித்தேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை விட மாட்டார், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம்பிக்கையில் கிடைக்கும் இனிமை, தியானத்தில் கிடைக்கும் இனிமை, வார்த்தையில் கிடைக்கும் இனிமை. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119 103வது வசனம். 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கசந்து போன வாழ்க்கையோடு ஆண்டவரை யார் யாரெல்லாம் நீங்கள் இருக்கிறாங்களோ இனிமையாய் மாற்றுவதற்கு நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காய், பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மதுரமாகட்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த இனிமை, நாங்கள் தியானிக்கும் போது கிடைக்கிற இனிமை,
ஆண்டவரே, இந்த இனிமையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய கிருபையை தமது பிள்ளைகளுக்கு தந்தரலும். தொடர்ந்து நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.